இன்றைய பெண்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை சொல்வதற்காக எஸ்எஸ்டிஎம் கல்லூரியினுடைய தமிழாசிரியை பேராசிரியை முனைவர் திருமதி செல்வம் அவர்களை பேச அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறையருளுக்கு முதற்கண் இன்றைய இனிய தினத்திற்காக நன்றி பாராட்டி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதல் என் வணக்கம். அவையினருக்கு என் அன்பான வணக்கம். நீதி வலுவாத நடுவர் அவர்களுக்கு ஒரு நிறைவான வணக்கம். எதிர் அணியினருக்கு எல்லையில்லா வணக்கம். எங்கள் அணியினருக்கு இனிய வணக்கம். இப்போ இன்னைக்குள்ள தலைப்பு என்ன? எப்போது நடக்கும் உங்கள் பேச்சின் துவக்கம்? தற்பொழுதே துவங்குகிறேன். இன்றைய தலைப்பு அதிர்ஷ்டசாலிகள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா என்பதுதான். முதல்ல அம்மா சொன்னாங்க அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, முதல்ல எதிர்பாராத வாய்ப்புகள் தானாக அமையும், அதுதான் முதல்ல அதிர்ஷ்டம். அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப அதிர்ஷ்டத்தை அவங்க விரும்பினாங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா அமைது. இப்போ அதிர்ஷ்டம் என்பது என்ன அப்படின்னா, தானாக மாறி அமைவது, எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து சேருவது. அப்ப நாங்கெல்லாம் எப்படின்னா, இன்றைக்குள்ள ஒரு தொழில்நுட்ப கல்வியிலே வளர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த சமுதாயத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்ப நாங்க தான், இன்றைய பெண்கள் தான் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகளாக நாங்க நம்புறோம். அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற காலம் போய், என் மனைவிக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு கணவன் போய் அவர்கிட்ட போய் ஐடியா கேட்பாரு. கேட்டு அதை செயல்படுத்துகின்ற காலத்திலே நாங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க தான் கண்டிப்பா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளா நினைக்கிறோம். நம்ம விநாயக சுந்தரி அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கெல்லாம் என்னையெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னு அப்படியே வெக்கப்பட்டாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ள வந்து என்னைய பார்க்கல, ஆனா அவருக்கு என்னமோ சாவித்திரி மாதிரியே ஜெயலலிதா மாதிரியே என்னை நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா நான் வந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் பார்க்கிற படலத்தை சொன்னாங்க. ஆனா இன்றைய பெண் பார்க்கிற படலம் எப்படி இருக்கிறது? பெண் பார்க்கின்ற படலம் இருக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, வீட்டுல வந்து மாப்பிள்ள பாப்பாங்க, இல்ல அந்த அம்மாவை செலக்ட் பண்ணுது அப்படின்னா, மாப்பிள்ள எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், வெயிட் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், வீட்டுல எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை வீடு இருக்கணும், என்ன கார் இருக்கணும், என்ன சம்பளம் வாங்கணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்றது பெண்கள் தான். கல்யாணத்துக்கு முந்தைய பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதான் இன்றைய பெண்கள். எப்படி நம்ம வாழ போறோம் அப்படின்றத முதல்ல பிக்ஸ் பண்ணிடுவோம். அவங்கள மாதிரி அந்த அம்மா சொன்னாங்களே, நம்ம அம்மா முதல்ல திட்டம் போட்டுறீங்க, திட்டமிட்டுதான் எல்லாமே. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அம்மா சொன்னாங்கல்ல, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்றால் உனக்கு பேச்சுரிமை கிடையாது என்று அங்கே அர்த்தம். பேச்சுரிமை எல்லாம் கிடையாது, பேசலாம் விட மாட்டான். நான் தான் சொல்லுவேன், நீ எதுக்கு சொல்ற, உனக்கு என்ன தெரியும், போய் உக்காருமா. பாத்தீங்களா, இது மிகப்பெரிய சாட்சியாக அமைகிறது. அந்த அம்மாவே நான் ஃபர்ஸ்ட் தொடக்குறையிலே நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா என்பதை பற்றி தரவா சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அணி எதிரணியினர் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்த காலம் தான் இது. இப்போ பெண் பாக்குறாங்க, ஹைட்டு வெயிட்டு எல்லாம் பார்த்துட்டு பொண்ணெல்லாம் பிடிச்சு போகுது. பிடிச்சு போன உடனே சொல்றான், வண்டியில மாமன் பொண்ணு ஏத்துறவன் செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பாத்துக்கோங்க, எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து பாத்துக்கோ. எங்க வீட்டுக்கு ராணி வந்துட்டு இருக்கா, அவளை எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. உங்க வீட்டுல ராணியா நினைச்சாங்களா உங்கள? அப்படி கிடையாது, ராணி எல்லாம் கிடையாது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ தான் பேசணும், நான் பேச கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்றதுதான் அர்த்தம். உடனே இந்த அம்மா சொல்லும், மலைய 100 நாட்டாம மனச காட்டு பூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா அப்படின்பா. ஒன்ன போல யாரும் இல்ல மாமானாலே அங்க அப்படியே விழுந்துருவாப்ல, எல்லா பேச்சையும் கேட்பாங்க. அதாவது ஒன்ன போல யாருமே இல்லம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய வேலையை விடுறது இல்லையா, அதே மாதிரிதான் ஆண்கள். அப்போ அன்பு பாசம் எல்லாம் வந்து நம்ம பேசுகின்ற பேச்சிலே இருக்கிறது. பேச்சுரிமை கூட இல்லாத அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகளா? இல்ல நாங்க வந்து எல்லா உரிமையும் இப்ப இருக்கிற
நாங்க அதிர்ஷ்டசாலிகளா அப்படின்னா கண்டிப்பா இன்றைய பெண்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. பழைய காலத்துல ஒரு திரைப்படம், அதாவது ஒரு ரொம்ப அதை நான் பார்க்கும்போதே அது பழைய படம், நல்ல தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் மதுரமும் நடிச்சிருப்பாங்க, கணவன் மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு சொல்வார், அதாவது நாட்டிற்கு பல புதுமைகளை கொண்டு வருகின்ற, தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு பாடல். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டார விருந்து கலைச்சி காட்ட போறேன்டி அப்படின்னு அந்த பாடல் வந்து தொடர்ச்சியாக வரும். தொடர்ச்சியாக வரும் பொழுது நாட்டிற்கு பல புதுமைகளை கொண்டு வருவாங்க, தொழில்நுட்பத்துறையில கொண்டு வருவாங்க. அப்ப எப்பா வீட்டுக்கு என்னப்பா செய்ய போற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பா, மதுரை கேட்பாங்க. அப்ப சொல்லுவான், நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மெஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அடுக்க அதுக்கு ஒரு மெஷினு, கொல்ல போறதுல கோலாயி வைக்கணும், குளிர் மிஷினு கூடவே இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டா அந்த காலத்துல. அந்த கனவை மெய்ப்பட வைத்தது இந்த காலம். எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா வசதிகளும் இருந்தது இந்த காலம். அந்த சௌகரியத்தோடு வாழ்கின்ற, அனைத்து சௌகரியத்தோடு வாழ்கின்ற பெண்கள் இந்த காலத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க பெத்துக்குவாங்க, 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க அப்படி பெத்துக்குவாங்க. அப்ப பெண்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை பொண்ணுக்கு சம்மதம் கேட்க மாட்டாங்க. மாப்பிள்ளைய பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஏமா இது வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையன் தான், நீ ஆட்டுக்கு போய் பழச்சிக்கோன்னு சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்க விடாம அந்தால கல்யாணத்தை முடிப்பாங்க. அந்த அம்மா அடுப்படியிலையும் கிணத்தடியிலையும் என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து காலத்தை ஓட்டுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ பெண்களும் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க. தன்னுடைய கல்வியை பயன்படுத்தி தரமா சம்பாதிக்கிறாங்க. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக வாழ்ந்த காலத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதற்கு சிறந்த உதாரணம் இந்த காலத்துல உள்ள பெண்களை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அந்த காலத்துல நம்ம வந்து அம்மா ஒரு பாட்டு கூட படிச்சாங்களே, அந்த கடைசியில ஒரு பாட்டு படிச்சாங்க, அதாவது எப்படின்னா இந்த காலத்துல உதட்டு சாயம் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தி பெண்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த காலத்து பெண்களுக்கு நான் இப்ப ஒண்ணு எழுதியிருக்கிறேன். அடுப்படியும் கிணத்தடியும் ஆட்டுரலும் இடிகளும், அடுப்படியும் கிணத்தடியும் ஆட்டுரலும் இடிகளும், கலைந்த கூந்தலும் காலெல்லாம் வெடிப்புகளும் காலமெல்லாம் வசையும், கல்லடிப்பட்டவர்கள் அல்ல சொல்லடிப்பட்டவர்கள் அவர்கள், சொல்லடிப்பட்டவர்கள் அந்த காலத்து பெண்கள். இந்த காலத்துல யாராவது வந்து பேச முடியாது, இந்த காலத்து பெண்கள்கிட்ட பேச முடியாது. வசைப்பாடும் சொற்கள் எல்லாம் இங்க ஆகவே ஆகாது. அதாவது மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்ன்ற கதையெல்லாம் இப்ப நடக்காது. அவங்க அந்த காலத்துல வாழ்ந்ததுனால அவங்க ஐயோ நம்ம உடைச்சிட்டோம் போல, உண்மையிலேயே உடைக்காதப்போ உடைச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு நடுங்கிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப குடம் உடையாதா? எப்படி குடம் உடைஞ்சாலும் மாமியாரமா சொல்ல மாட்டாங்க. மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு சொன்ன காலத்துல இந்த காலத்துல வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மருமக கை நிறைய சம்பாதிச்சுட்டு தன்னுடைய மகனுடைய சுமையை பாதிக்கு மேலாக குறைக்கின்றார், தன்னுடைய பேர பிள்ளைகளின் கல்விக்கு மீதியாக உழைக்கின்றார், வீட்டோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறார். அவ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி நிலைகளை நோக்கி தன்னுடைய சேமிப்பையும் செலவழிப்பையும் கொண்டு போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா கல்வி, ஒரு துணிச்சல், ஒரு சம்பாத்தியம் எல்லாம் தான் வந்து உருவாக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒரு அழிவில்லாத ஆரோக்கியம், கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பண்பாடு என்பது என்ன, நாகரிகம் என்பது நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். பண்பாடு என்பது என்ன அப்படின்னா நாம் வாழ்கின்ற காலத்தை அடுத்தவர்களுக்கு கடத்துவது. நம்ம எப்படி வந்து முந்தி காலத்துல சொல்றாங்களே, பாட்டி வைத்தியம், பாட்டி சாப்பாடு, எங்க அம்மா வச்ச மாதிரி குழம்பு யாருமே வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிக்கிறோம். ஆனா அந்த பண்பாட்டினை இன்றைய பெண்களும் அழகாக வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது பல விதங்களை வளர்க்குறாங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா அழகா ரூபாயை வந்து எப்படி சேமிக்கணும், எப்படி வந்து லோன் கட்டணும், எந்த அளவுக்கு பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், எப்படி செலவு செய்யணும், எத்தகைய வந்து ஆடைகளை அணிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான திட்டமிடல் அந்த இந்த காலத்து பெண்கள்கிட்ட கண்டிப்பா இருக்குது. அப்போ சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தாகத்துக்கு உதவாத தண்ணீரும் தரித்திரத்திற்கு உதவாத பெண்டிரும் வேஸ்ட். புரியுதா? தாகத்துக்கு தண்ணி கிடைக்கணும், அப்பதான் அவன் வாழ முடியும்.
ஒரு வீட்டுல வந்து கஷ்டப்படுறோம், ரெண்டு கணவன் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டே வந்து இந்த காலத்துல வாழவே முடியாது. ஃபீஸ் 1 லட்சத்து ரூபாய்க்கு போயிட்டு அப்ப என்ன செய்யணும்? ஒரு வீட்டுல தரித்திரம் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்டிரும் உழைக்க வேண்டும். அப்ப தரித்திரத்திற்கு உதவாம நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், நான் எனக்கு போதும் என்ற மடமை பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா காலத்துக்கு ஆவாது. அப்ப கல்வியில, துணிச்சல்ல, எல்லா வகையிலும், சம்பாத்தியத்துல எல்லாத்தையும் சிறந்தவர்கள் இந்த காலத்து பெண்களே. அதுக்கு ஏற்றவாறு நடுவர் அவர்கள் சரியான தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.